சோ இப்பவும் வீட்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு சரி நம்ம பையன் என்ன இப்படி போயிருக்கிறான், நம்ம பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படிங்கறது இல்ல கேட்பாங்கல்ல. எப்படி ஒரு இருக்குன்னு தாய் நீங்க தந்தை சொல்ற அந்த பாசம் இல்ல இருக்கும்ல. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த டோன் வந்து என்னத்தை மீன் பண்றீங்க? ஏன் அப்படின்னா அவங்க ஒரு மகாராணி மாதிரி இருக்காங்க, என்னையுமே ஒரு ராஜா மாதிரி தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? என்ன குறைச்சலா இருக்கும்? இல்ல ஒண்ணு நான் ஒரே அப்படி நிமிஷம். அது சொல்லல. இல்லாம இல்ல அது இல்லாம சரிங்களா, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கும். ம். சரியா? அங்க இருந்திருந்தோம்னா கூட ஒரு சாதாரண பெண்ணா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பயனடைய வகையில இருந்திருப்பான். இப்ப இயற்கை கூட்டிட்டு வந்து எங்களையுமே கொண்டாட்டமா வாழ வச்சு மக்கள் அத்தனை பேரையுமே கொண்டாட்டமா வாழ வச்சு அருளாசி புரிஞ்சுட்டு இருக்கமே. கண்டிப்பா. அவ எவ்வளவு மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே. அங்க இருந்திருந்தா எங்களோட தனிப்பட்ட குடும்பம் மட்டும் தான் பயனடைஞ்சிருக்கான். இப்படி அது கூட்டிட்டு வந்தனால எவ்வளவோ குடும்பங்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடையத்தான் போறாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி கட்டி இருக்கிறீங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏக்கர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? திருவண்ணாமலை அப்படிங்கிறது இருக்குல்ல. பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. நாங்க வந்து அறிவால யோசிச்சு இதை இப்படி பண்ணலாம், நாளைக்கு இதை செய்யலாம், நாளானைக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. சூழ்நிலையே அந்த நிர்பந்தம் படுத்தி சூழ்நிலையே கூட்டிட்டு வந்துடும். எப்படி சூழ்நிலை எப்படி கொண்டு வந்து என்னோட அரசோட இணைச்சிச்சோ எல்லாமே அந்த அரசோட இணைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணா நம்மளாம் வேணா செயல்பட்டிருக்கலாம். அது கூட ஒரு நினைப்பு தான், நமக்கு தெரியாம அந்த இயற்கை செயல்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளை வச்சு அந்த சூழ்நிலை வந்து போட்டு கொண்டு வந்து நிர்பந்தம் படுத்தி கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த இடத்துல. அவ்வளவுதான். ஓகே.